ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நைட்டு நான் தக்காளி சட்னியும் தேங்காய் சட்னி எப்படி வைக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். தக்காளி எப்படி கடைஞ்சால் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு நான் சொல்லித்தரேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், நான் ஒரு 6 தக்காளி எடுத்து நல்ல பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே பாருங்கள், பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம். இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும், எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் போல் சீரகம். வாங்க என்ன பண்ணலான்னு நான் சொல்கிறேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு, கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். சீரகம், பச்சை மிளகாய், வெங்காயம். இங்கே பாருங்கள், நம்ம வீட்டு தோட்டத்தில் நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை நல்லா எடுத்துகிட்டு வந்து கழுகி சுத்தம் பண்ணி எடுத்து டப்பாவில் போட்டு அடைச்சி வச்சுருக்கேன். நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை பாருங்கள், அதுவும் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், வதங்கிடுச்சு. நறுக்கி வச்சு தக்காளி போட போகிறோம். நல்லா வதக்கலாம். இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள், அவ்வளோதான். அப்புறம் லைட்டாக கொஞ்சம் மிளகாத்தூள். அப்புறம் கொஞ்சம் உப்பு. நல்லா வதக்கலாம். பாருங்கள், இப்படி வதக்கிட்டு நம்ம மூடியை போட்டு வேக விட்டுருவோம். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், நல்லா ஓரளவு வதங்கிடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குவோம். தண்ணி ஊற்றி மூடி வச்சுருவோம். கொஞ்சம் அது வேகட்டும். அதுக்குள்ளார இன்னொரு நம்ம ஒன்று பார்ப்போம். இங்கே பாருங்கள், தேங்காய் சட்னி. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், தேங்காய், அப்புறம் ஒரு 6-7 சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், பொட்டுக்கடலை, கொஞ்சமாக பொட்டுக்கடலை, அப்புறம் உப்பு. இது போட்டு நம்ம அரைக்க போகிறோம். ஆனால் இது நம்ம அரைக்கும் போது ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கரகரப்பாகவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஸ்டேஜில் அரைச்சோம்னா தான் தேங்காய் சட்னி சூப்பராக இருக்கும். பாருங்கள், எப்படின்னு காட்டுறேன். பாருங்கள், நான் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போடுறேன். இது பாருங்கள், தண்ணி ஊற்றிக்குவோம். தேவையான தண்ணி ஊற்றிக்குவோம். எடுத்து மிக்சியில் வச்சுட்டு இங்கே பாருங்கள், அரைச்சாச்சு. எவ்வளோ வெயிட்டாக, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பக்குவத்தில் அரைச்சிக்கணும். இங்கே பாருங்கள், நம்ம சட்னி எவ்வளோ அழகாக ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம்.
இங்கே பாருங்கள், தாளிப்புக்கு வடக்கல் வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் உளுந்து போட்டுக்கலாம். கடுகு போட்டுக்குவோம். பாருங்கள், காஞ்ச மிளகாய், அப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை போட்டு அவ்வளோதான், நம்ம சட்னி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சூப்பராக நம்ம சட்னி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இங்கே பாருங்கள், நம்ம தக்காளியும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் இங்கே பாருங்கள், கொஞ்சமாக சர்க்கரை, என்னன்னு கேட்டால் காரம் புளிப்பு இருக்குது, லைட்டாக ஸ்வீட் இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக ஒரு அரை ஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கேன். இதை நம்ம மண் சட்டியில் கடைஞ்சி காட்டித்தரோம். இங்கே பாருங்கள், நம்ம மண் சட்டியில் போட்டு இதை நல்லா மத்து வச்சு கடைஞ்சி உங்களுக்கு காட்டித்தரோம். இங்கே பாருங்கள், மிகவும் சூப்பரான எங்கள் வீட்டில் இட்லியும் நம்ம செஞ்ச இங்கே பாருங்கள் தக்காளி சட்னி எவ்வளோ நல்லா வந்திருக்குதுன்னு பாருங்கள். இனிப்பு, புளிப்பு, காரம், இதோட நம்மளுடைய தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி. இங்கே பாருங்கள், தேங்காய் சட்னி ரெண்டு ரெடி ஆயிடுச்சு. இட்லியும் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் நைட்டு டிஃபன். உங்கள் வீட்டில் என்ன டிஃபன் நீங்கள் சொல்லுங்கள். வாங்க எல்லோரும் சாப்பிடலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.